யூஜி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம வந்து பிஜி பண்ணலாமா, இல்ல 1 இயர் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணலாமா, இல்ல ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து பேரலா வந்து நான் வந்து கரஸ்ல வந்து பிஜி பண்ணலாமா, இல்ல வந்து பார்ட் டைமா நான் ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணலாமா? ஹாய், வெல்கம் டு க்ரோ ஸ்கில் எக்ஸ். ஐ எம் தினேஷ்குமார். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஜி முடிச்சுட்டு டைரக்டா பிஜி பண்ணலாமா டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுல எது நம்ம வந்து சூஸ் பண்ணலான்றதுக்கு தான் இந்த வீடியோவே வந்து நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது யூஜி முடிச்சுட்டு டைரக்டா நம்ம பிஜி ஸ்டார்ட் பண்ணலாமா, இது நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கேள்விக்கு நீங்க ஆன்சர் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஒண்ணு வந்து நீங்க எதுக்காக வந்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நம்மளா பிஜி எதுக்காக பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைக் லெக்சரரா இருக்கிறவங்க, ப்ரொஃபசர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல ஆர்என்டில போகணும்னு நினைக்கிறவங்க, ஈவன் சயின்டிஸ்ட், பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரியா வந்து பிஜி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனிலே வந்து பிஜி முடிச்சிருந்தா ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் கிடைக்கும் அப்படின்னாக்கா அவங்க பிஜிக்கு வந்து பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க யூஜி எடுத்தீங்கன்னா யூஜில வந்து பெரும்பாலும் வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பேசிக்ஸா தான் இருக்கும். இன்ஜினியரிங் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் லெவல்ல தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மல் படிப்பாங்க. அப்புறம் வந்து டிசைன் படிப்பாங்க, மேனுஃபேக்சரிங் படிப்பாங்க. ஸோ எல்லாத்துலயுமே வந்து பேசிக்ஸ் இது லெவல்ஸ்ல படிப்பாங்க. ஆனா அதே இது நீங்க பிஜின்னு போனீங்கன்னா ஸ்பெசிபிக்கா தெர்மல் மட்டும் வந்து ஸ்பெசிபிக்கா இன்டெப்தா படிப்பாங்க. அதே மாதிரி டிசைன் கேட் கேம் இன்டெப்தா படிப்பாங்க. ஸோ இன்டெப்தா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு செக்மெண்ட்டை ஸ்பெஷலைசேஷனா இருக்கணுன்றதுக்காக அதை பிஜி வந்து பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் சரி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக அது லேர்னிங் வைஸும் சரி, ஒரு கைடன்ஸ் வைஸும் சரி, ஸ்கில்ல பேஸ் பண்ணி அவங்க கெரியர்ல எப்படி க்ரோ ஆகலான்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஜி அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, உங்களுக்கு கிளியரான ரோட் மேப் இருக்கணும். அதாவது நான் பிஜி ஜாயின் பண்ண போறேன்னா என்ன செக்மெண்ட், என்ன ஸ்பெசிபிக்கான செக்மெண்ட்டை நான் ஸ்பெஷலைசேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது நான் அதை 2 வருஷம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கெரியர் வந்து எப்படி எடுத்துட்டு போகணும். ஸோ ஜாப் வைஸ்னா ஜாப்ல என்ன மாதிரி ஜாப்ல நான் போகணும் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான கிளியர் ரோட் மேப் உங்ககிட்ட இருக்கணும். இது வந்து பிஜி எடுக்கணும்ன்ற டிசைட் பண்ண போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கணும் உங்ககிட்ட. அடுத்தது ஃபைனான்சியல் சப்போர்ட். ஃபேமிலி வந்து உங்களுக்கு ஃபைனான்சியலா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தாங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து இன்கம் டிபெண்டா இல்ல, ஸோ ஃபேமிலி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கணும். எதுக்காக நீங்க பண்ண நினைக்கிறீங்க, அப்புறம் கெரியர் ரோட் மேப். ஸோ ஒரு பிஜி முடிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு ரோட் மேப் உங்க கையில இருக்கணும். நீங்க வந்து டைரக்டா வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி போகலாம். ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு சில விஷயத்துக்காக நீங்க வந்து ஜாப் பிஜி பண்ண போறீங்கன்னா அது கரெக்டான டிசிஷன் கிடையாது. ஒண்ணு, எனக்கு வேலை கிடைக்கல, யூஜி முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, அதனால நான் பிஜி பண்ண போறேன். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு, எங்க ஃபேமிலியில வந்து எல்லாருமே பிஜி படிச்சிருக்காங்க, நானும் பிஜி பண்ண போறேன். என்னுடைய ரிலேஷன்ஸ் வந்து சொல்றாங்க பிஜி முடிச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு. படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கல அதனால நான் படிக்கிறேன். இது வந்து ஒரு ஆப்ஷனா நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நீங்க தான் உங்களோட டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேல நீங்க வந்து பிஜி எடுத்து டைம் வேஸ்ட் பண்றது டேரக்டா நீங்க யூஜி முடிச்சு உங்க ஏதோ ஒரு ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ணா கூட அட்லீஸ்ட் யூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க வந்து பிஜி பண்ண போறோம்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களோட டைம் நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து யோசிக்க வேண்டியது எதுக்காக நீங்க வந்து 1 இயர் ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது யோசிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வந்து பிஜி போகணும்னு நினைக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டான இதுதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். எப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல, பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வந்து எந்த செக்மெண்ட்ல நான் சூஸ் பண்றது, இப்போ தெர்மல சூஸ் பண்றது, டிசைனா இல்ல மேனுஃபேக்சரிங்கா, பவர் பிளான்ட்லயா, ஸோ எதுல எந்த செக்மெண்ட்ல நான் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆகணும் அப்படின்ற கிளாரிட்டியே இல்ல, ஸோ அதுக்கான கிளியர் ரோட் மேப் இல்ல அப்படின்னா
அப்ப நீங்க இதை டிசைட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத போது நீங்க வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. அப்ப ஆனா உங்களுக்கு பிஜி பண்ணணும்னு ஆசை இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல போய் நீங்க வந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கு, என்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் என்ன, படிச்சுட்டு வந்தா இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 1 இயர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ 1 இயர்ல நீங்க என்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரெலவெண்டான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வந்து நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களால வந்து ஒரு கிளாரிட்டியான டிசிஷன் எடுக்க முடியும் பிஜில என்ன எடுக்கலான்றதுக்காக. உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவன் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கும். பிளஸ் அடுத்த 2 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்ல பிஜி சர்டிபிகேட்டும் உங்க கையில இருக்கும். ஸோ அடுத்து நீங்க கரியரை கண்டினியூ பண்றதுக்கு ஜாப் வைஸ் வந்து இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது மெயினா வந்து நீங்க பிஜில என்னவா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பா இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலா. எதுவுமே தெரியல அப்படின்னாக்கா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஜாப் பண்ணிட்டே வந்து பேரலா வந்து பிஜி கரஸ்ல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஃபுல் டைமா வந்து பிஜி பண்ணிட்டு பார்ட் டைமா ஏதாவது ஒரு ஜாப் நான் பண்ணா பெட்டரா இருக்குமா